ஒரு விருந்துக்காக சொன்ன ஓகேன்ற வார்த்தைனால இன்னொரு வீட்டுக்குள்ள வந்து பெரிய போர் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சிருந்துச்சு அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு. ஸோ அண்ணனுங்க எல்லாருமே சாப்பிட வராங்கன்னு அப்படின்னு கோமதி சந்தோஷத்துல வந்து மிதக்குறாங்க. ஆனா அதே நேரத்தில் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஆள் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து விஷத்தை வந்து காய்ச்சிட்டு இருக்காரு. இதுக்கடையில ஒரே ஒரு பொண்ணோட அந்த ஒரே ஒரு கேள்வினால பாத்தீங்கன்னா மொத்த குடும்பத்தையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்குது. இந்த விருந்து சந்தோஷமா வந்து முடிஞ்சுதா இல்ல பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீட்டுக்குள்ள வந்து புதிய சண்டைக்கு வந்து ஆரம்பமா மாறப்போகுதா? இனி நடக்க போற ஒவ்வொரு வினாடியுமே மிஸ் பண்ணிடாதீங்க. கனிமதிக்காக வேண்டி கோமதி வீட்டுக்கு விருந்துக்கு போறதுக்கு முத்துவேல் வந்து முடிவு பண்றாரு. இதுல வந்து சுத்தமா விருப்பம் இல்லாம இருக்கிற சக்திவேல் ஏதாவது பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. சோ காந்திமதியோட மொத்த குடும்பமே வந்து விருந்துக்காக பாண்டியன் வீட்டுக்கு வராங்க. வாங்க என்ன கூத்தெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயில்ல பார்ப்போம். ஒரே ஒரு விருந்து தான். ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, எரியிற நெருப்பு மாதிரி வந்து இருக்கு ஒரு சிலருக்கு. இந்த எபிசோடு ஃபுல்லாவே ஒரே ஒரு கேள்வி தான். இது உண்மையிலே விருந்தா? இல்ல எதிர்காலத்துல சண்டைக்கான ஒரு ஆரம்பமா? காந்திமதிக்காக வேண்டி முத்துவேல் இருந்து எடுத்த முடிவு தான் இது. காந்திமதி கேட்டனால கோமதி வீட்டுக்கு விருந்துக்கு போக அக்செப்ட் பண்றாரு முத்துவேல். ஸோ முத்துவேல் மனசுக்குள்ளேயும் இந்த தயக்கம் இருந்தாலுமே அம்மாவுக்காக தான் வெறும் விருந்து மட்டும் தானே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. இந்த முடிவை கேள்விப்பட்ட நொடியிலே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள கொந்தளிக்க ஆரம்பிச்சிடறாரு. ஆனாலுமே சக்திக்கு வந்து இதுல சுத்தமா வந்து விருப்பமே இல்லை. அண்ணனை மீறி எதுவுமே வந்து செய்ய முடியாதுன்றதுனால அமைதியா வந்து இருக்காரு. அண்ணனை வந்து மீற முடியாத கோபம், வெளியே வந்து அமைதி, உள்ளுக்குள்ள வந்து முழுக்க முழுக்க விஷம் மட்டும்தான் வந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பழனி வீட்டுக்கு வந்து அக்காட்ட வந்து இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு வந்து கேட்கறான். உன் அண்ணனுங்க வராங்க, அப்பவும் இப்படிதான் சாதாரணமா சாப்பாடு செய்வியா அப்படின்னு வந்து சொல்றான். இதனால இன்பதிர்ச்சி அடைகிற கோமதி வீட்டுக்கு வராங்களா எல்லாருமே வா அப்படின்னு ஆச்சரியத்தோட வந்து கேட்கறாங்க. இது கேட்ட உடனே கோமதி வந்து உச்சகட்ட சந்தோஷத்தோட வீட்டுல அது பண்ணணும் இது செய்யணும் அப்படின்னு தலகால் புரியாம ஆடிட்டு இருக்காங்க. அண்ணனுங்க வராங்கன்னா சும்மாவா என்ன? அந்த பரபரப்புல அவங்க ஹஸ்பண்டே வந்து மறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து பாண்டியன் போயிட்டு என்னங்க அண்ணனை வந்து சாப்பிட வரேன்னு சம்மதம் சொல்லிட்டாங்க, நம்ம விருந்து வைக்கலாம் இல்ல, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல அப்படின்னு வந்து கேக்குறாங்க. பாண்டியனும் அந்த வார்த்தை வந்து சொல்றப்போ முகத்துல வந்து தயக்கம், ஆனா வெளியில எதுவுமே வந்து காட்டிக்கல. விருந்துக்கு வரவங்களை வந்து வேணாம்னு சொல்ல போவோமா என்ன அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் கோமதி வந்து உற்சாகத்தோட செந்தில் மீனா 2 பேருக்குமே ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்றா. எல்லாருமே வந்ததும் பாத்தீங்கன்னா தடபுடலா வந்து விருந்து வந்து ரெடி பண்ண கோமதி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப ராஜியோட ஃபேஸ் ஃபுல்லா சந்தோஷத்தோட வந்து இருக்குது. அப்போ சரவணன் வந்து என்னமா அப்பா வராங்கன்னு ஒரே ஹாப்பியா இருக்கே அப்படின்னு வந்து கேக்குறான். அதோட கோமதியும் பாத்தீங்கன்னா அண்ணனுங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் யோசிச்சு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதையும் வந்து செந்தில் கதிர் 2 பேருமே கிண்டல் அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, மாமனார் கூட எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனா சின்ன மாமனார் ஏதாவது பேசி குட்டை கிளப்புவாங்களோ அப்படின்னு பயமா இருக்கு அப்படின்னு வந்து செந்தில் சொல்றான். கதிரும் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, எனக்கும் அதே தான் வந்து சந்தேகமா இருக்குது அப்படின்னு வந்து சொல்றான். அதை கேட்ட ராஜியோட ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுது. உடனே சரவணன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் அவங்க சந்தோஷமா இருக்கட்டும், அமைதியா இருங்க அப்படின்னு தம்பிகளை வந்து சைலண்டா இருக்க சொல்றான். இந்த பக்கம் சக்திவேல் என்ன நினைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இப்படியே போனா நம்ம வீட்டுல நமக்கு மதிப்பே இல்லாம போயிடும், கோமதி குடும்பத்துல இருக்கிறவங்க ஒவ்வொரு ஆளுங்களும் வர ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. சமயம் பார்த்து அண்ணன் முத்துட்டு வந்து இந்த விருந்துல வந்து எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லைன்னு அப்படின்னு வந்து சொல்றாரு. வேணாம்னு சொல்லிடலாமா அப்படின்னு வந்து கேட்கறான். ஸோ அதுக்கு முத்து வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் இஷ்டம் இல்லடா, அம்மாவுக்காக போயிட்டு வருவோம், வெறும் விருந்து மட்டும் தானே, அதோட நமக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் குடும்பமா காந்திமதியிலிருந்து எல்லாருமே பாண்டியன் வீட்டுக்கு வராங்க. கோமதி வந்து ரொம்ப ஹாப்பியா அவங்களை வந்து வர வைக்கிறாங்க. அது மாதிரி அவங்களை எல்லாம் உட்கார வச்சு நல்லா கவனிக்கிறாங்க. இதுக்கப்புறம் மொத்த குடும்பமே வந்து சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க. ராஜி வந்து அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சு கண் கலங்குறா. முத்துவும் சக்தி மட்டும்தான் வந்து எதுவுமே பேசாம அமைதியா வந்து உட்காந்துருக்காங்க. அவ பழனி வந்து ஜாலியா வந்து பேசிட்டு இருக்கான். அந்த சமயத்துல சுகன்யா வந்து என்னதாச்சு தடபுடல விருந்துல ரெடி பண்ணிருக்கீங்க போல அப்படின்னு வந்து கேட்கறாங்க. அதுக்கு கோமதி என்ன சொல்றாங்கன்னா, நீ ஏன் இந்த வீட்டு பக்கமே வர்றதில்லை அப்படின்னு பதிலுக்கு வந்து கேள்வி எழுப்புறாங்க. உடனே வந்து சுகன்யா, நீங்க தானே என் புருஷனை வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, அவருக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் இப்படி இருக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றா. அதை கேட்ட எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. இதனால வந்து பழனியும் வந்து பதட்டமாகறான். இங்கிருந்து போற வரைக்கும் அண்ணனும் சுகன்யாவும் அமைதியா இருந்தா போதும், எல்லாமே வந்து சரியா நடக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள வந்து நினைச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் தான் விருந்துல நடக்க போறது என்னன்றது இனிமே தான் நமக்கு தெரிய வரும். அண்ணனுங்க வந்து விருந்துல சுகன்யாவோட ஒரே ஒரு கேள்வினால ஷாக்கிங்ல அப்படியே உறைஞ்சிட்டாங்க பாண்டியன் குடும்பம். வீட்டுக்குள்ள நுழைஞ்ச பெரிய பிரச்சனையா வந்து இருக்கு. அந்த குடும்பத்தை வந்து பிரிக்கிற நாளா மாறிடுச்சு இந்த விருந்து. ஸோ இனி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றது இனி வரை எபிசோட்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.